இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2026 மே மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 9:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 8:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நல்ல ஆற்றலுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இன்று சில வேலைகளை கடினமாக முயற்சிகள் செய்து நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய சமயோஜித புத்தியினால புதிய யோசனைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய திறமை அனைவராலும் பாராட்டவும் படும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வருமானத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். இன்று அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. மன அழுத்தங்களும் குறையும். அலுவலக வேலையின் காரணமாக இன்று சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வீட்டு ரகசியங்களை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளையும் கூறுவாங்க. ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்கக்கூடிய முயற்சிகளை நீங்க நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு சுமாரான லாபத்தையும் பார்த்து விடலாம். அரசியல் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய வாழ்வாதார துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலை பளுவின் காரணமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றத்தையும் உணரலாம். எதிர்பாராத சில பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய மாற்றத்தினையும் ஏற்படுத்தும். இன்று சபைகள் மற்றும் கூட்டங்கள்ல பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று செயல்பாடுகள்ல புத்தி கூர்மைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் இருக்கும். இன்று பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பலன்களையும் பெறலாம். முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய பணிக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசவும் செய்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில சமாதானமான போக்கும் காணப்படும். காதலுடனும் நட்புடனும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக பணவரவை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சரியான நேரத்துல உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்துல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனுசரணையாகவும் இருக்கும். இன்று பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாகவும் மறைமுக எதிரிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சுமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். தாயின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று சிலருக்கு பயணங்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்த பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று பண அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்புகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். செயல்பாடுகள்ல கடமை உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
இன்று தயக்கங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். இன்று மாலையென உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். இன்று கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக இன்று பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கு பணத்தை தந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முன்னேற்றமான பலன்களும் இருக்கின்றது. வியாபாரத்தில் உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வேலை சுமையும் சற்று குறையவும் காண்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதவி உயர்வுகளும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உடனுக்குடனே நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனையினால சிலருக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. தவணை தொகையை உரிய நேரத்துல தந்து முடிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உற்சாகமாக எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவு இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய பணவரவை சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். எதிரிகளும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையும் அமையும். அரசாங்கத்திடமிருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். இன்று சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் அமையும். நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்றைய நாளை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படவும் செய்வீங்க. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும், ஆனாலும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உறவுல புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும், சாதகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறந்த முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் நல்லதை நினைத்து மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறினாலுமே கெட்ட பெயரே கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த அறிவுரைகளும் கூறவும் வேண்டாம். தொழில் துறையில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவினால மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவியினுடைய கோபமும் இருக்கத்தங்க செய்யும். பிள்ளைகளிடத்துல பொறுப்புடன் பேசுவதும் நல்லது. அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பங்குச் சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான கடன் தொகையை வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் தள்ளி போய்தாங்க முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்பொழுது சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை குறை கூறவும் வேண்டாம். கவனம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான போக்கும் காணப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பணமும் கைக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபார திட்டங்களை வலிமையாகவும் கொண்டு செல்லவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். எதிரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோக பணிகளின் பொழுது சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று கடன் செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கூட்டாளிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வழக்குகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள் நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான பொறுப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவின அமைதியை நிலைநாட்டுவதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு செயலாற்றுவதும் நல்லது.
மனதிற்கு பிடித்த வேலைகள்ல என்று ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நிறைவேறலாம். நெருங்கிய நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன யோகமும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய வேலையை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சவாலாக இருந்து வந்த வேலைகள் கூட எப்பொழுது சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைந்து புத்துணர்ச்சியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகளின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தெளிவும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். காலையில் இருந்து எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வளர்ச்சியை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுடைய பணியில பெயரும் புகழும் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கமும் காணப்படும். இதனால இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சில முன்னேற்பாடுகளுடனும் இருப்பீங்க. சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பிடித்தமான வேலைகளை செய்தும் மகிழ்வீங்க. உங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். சில மகிழ்ச்சியான சம்பவங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க.
சமூக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றியும் கொள்வீங்க. அலுவலகத்துல உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் அலுவலக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இருவருமே சிறப்பான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய நலனுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானத்தையும் பார்த்து விடலாம். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட உதவிகளும் வந்து சேரும். அரசு வேலைகளும் உடனடியாக நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய மனநிலையை புரிந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால அனுகூலமும் உண்டாகும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளையும் நுட்பங்களையும் பயன்படுத்தி சாதகமான வாய்ப்புகளையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களின் மூலமாக மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. பணிகளை உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் கலந்தே காணப்படும். இன்று மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சரியான நேரத்துல உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். தாமதமின்றி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். பூமி லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால சில சிரமங்களும் ஏற்படலாம். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை கூறுகின்ற உறவினர்களை பற்றி நீங்க கவலைப்படவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்தை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனை சார்ந்த பணிகள்ல லாபகரமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வியாபார ரீதியான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படிப்புல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை கவனமாக ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தவிர்ப்பதாகவும் இருக்கும். மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில ஏமாற்றமான உணர்வுகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சிலருக்கு திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று கடனும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஒத்துழைப்பாகவும் உணர்வீங்க. சில நன்மைகளும் நடைபெறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதையும் விவேகத்தோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெருங்கிய நண்பர்களிடத்திலையும் கவனமாகவும் பேசுங்க. அதிகப்படியான தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல கண்டிப்பாக தலையிடவும் வேண்டாம். இது உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் குறைப்பதாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களிடத்துல விட்டு பிடித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல நினைத்த காரியங்களும் ஏறேறும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தினசரி செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. சில செயல்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நீங்க எதிர்பார்த்த வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலைகளை எல்லாமே சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால உறவு நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கமும் காணப்படும். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கையில பணமும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். கால் வலி மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நினைத்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் வந்து சேரும். வருமான தடைகளும் இருக்காது. அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு பூமி மனை இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களின் மீது பொறாமைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளினால பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினான ஆதாயமும் உண்டாகும். பழைய நினைவுகளினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும்.
இன்று முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். அடமானம் வைத்த பொருட்களை மீட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல ஏமாந்து விடவும் வேண்டாம். திடீர் தனவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும் என்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை விரைவாகவும் எளிமையாகவும் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற திறமையின் காரணமாக இன்று வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணரலாம். வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமையும் குறையும். வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து முக்கிய தகவல்களும் வந்து சேரும். அரசு காரியங்கள்ல எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பல வேலைகளையுமே நீங்களே சேர்ந்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்கள் உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். புதிய நண்பர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி உங்கள் துணையிடத்துல விவாதங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பரஸ்பர புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல முன்னேற்றம் குறித்த செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனம் இல்லாமல் இருக்கவும் வேண்டாங்க. உணவை நேரத்திற்கு எடுத்துக்கொள்வதும் நல்லது. என்று சில பலன்கள் கலந்தே காணப்படும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மிதமாகவும் வேலைகள் நடைபெறும். தொழில்துறையில தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வருவது வரட்டும் என்ற சிந்தனையோடும் இருப்பீங்க. இன்று உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். சின்ன சின்ன வேலைகளையுமே அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் கணிசமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல புதுவிதமான சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வியாபாரத்துல போட்டி பொறாமைகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரம் ஓரளவிற்கு சுமாராகவும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வெளியூர்ல இருக்கின்ற நண்பர் ஒருவரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத உதவிகளும் இருக்கும். என்ற பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். என்ற வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நெருக்கடிகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.